12th sum லோட்டஸ் என்னும் வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி கீழே 2 நிபந்தனை கொடுத்திருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் லோட்டஸ் அப்படிங்கிறது நமக்கு 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு வார்த்தை. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எல்லில் ஆரம்பித்து அல்லது எஸ்ஸில் முடிக்கும் வகையில் எத்தனை எழுத்து சரங்கள் உள்ளன. ஃபர்ஸ்ட் எல்லில் ஆரம்பிக்கிறது எத்தனை அப்படின்னு பார்க்கணும், அடுத்து எஸ்ஸில் முடிகிறது எத்தனை பார்க்கணும், அடுத்து ரெண்டையும் சேர்த்து அதை என்ன செஞ்சுக்கணும், பிளஸ் பண்ணிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த எழுத்துக்களை தான் பயன்படுத்த முடியும். அப்போ 5 பாக்ஸ் தான் நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். இந்த எழுத்துக்களை தான் மாத்தி மாத்தி நம்ம இந்த பாக்ஸ்ல ஃபில் பண்ணணும். அதுக்கு கண்டிஷன் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் எல்லில் ஆரம்பித்து அப்படின்னா இந்த பாக்ஸ்ல எல்ல ஸ்டார்ட் பண்றோம். எல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ மீதம் இருக்கிற இந்த 4 பாக்ஸ்ல இப்போ இதுல ஒரு லெட்டர் போயிடுச்சு. மீதம் இருக்கிற இந்த 4 பாக்ஸ்ல இந்த 4 லெட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம செகண்ட் பாக்ஸ் ஃபில் பண்ணணும். இப்போ இந்த 4 லெட்டர்ல ஒரு லெட்டர் ஃபில் பண்ணிட்டோம். மீதம் எத்தனை இருக்கும், 3. 3 லெட்டர்ல ஒரு லெட்டர் ஃபில் பண்ணிட்டோம், மீதம் 2. லாஸ்டா அந்த ஒரு லெட்டரை இதுல நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ 24. அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்ஸில் முடிக்கும் வகையில் வகைனா லாஸ்ட் லெட்டர் எஸ்ல முடிகிற மாதிரி ஒரு எழுத்துக்களை நம்ம உருவாக்கணும். இப்போ இங்க நம்ம எல் போன மாதிரி நமக்கு எஸ் லாஸ்ட் பாக்ஸ்ல ஃபில் பண்ணிட்டோம். மீது எத்தனை இருக்கு, நமக்கு 4 லெட்டர் வாய்ப்பு இருக்கு. அது எப்படின்னா நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல 4 லெட்டர் ஃபில் பண்றோம். 4 லெட்டர்ல ஏதாவது ஒரு லெட்டர் ஃபில் பண்றோம். இப்போ ஒரு லெட்டர் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் நமக்கு 3 தான் இருக்கும். 3ல 1 ஃபில் பண்ணிட்டோம்னா 2. லாஸ்ட் 1. டோட்டல் எத்தனை, 24. இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். இப்போ இந்த லெட்டர் அல்லதுங்கிற வார்த்தை கொடுத்ததால எல்லும் இருக்கலாம், எஸ் இருக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல எஸ் எல்லும், லாஸ்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல எல், லாஸ்ட் பாக்ஸ்ல எஸ் தான் ஃபில் பண்ணணுங்கிற கண்டிஷன். இப்போ 5 லெட்டர்ஸ்ல இந்த 2வும் நமக்கு போயிருது. மீது எத்தனை இருக்கும், 3 லெட்டர்ஸ் தான் இந்த பாக்ஸ்ல. 3 லெட்டர்ல ஏதோ ஒரு லெட்டர் தான் ஃபில் பண்ண முடியும். இப்போ இதுல ஒரு லெட்டர் ஃபில் ஆயிடுச்சுன்னா நமக்கு மீது எத்தனை இருக்கும், 2. இப்போ 2ல 1 ஃபில் பண்ணா லாஸ்ட் 1. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 6. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் 24 + 24 - 6. ரெண்டையும் பிளஸ் பண்ணி மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 42. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லில் துவங்கவோ மற்றும் எஸ்ஸில் முடிக்கவோ கூடாத எழுத்து சரங்கள். எல்லே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, எஸ்லயும் முடிக்க கூடாது. அப்போ இப்போ இந்த 5 லெட்டர்ஸ்ல தான் நம்ம ஒரு லெட்டர் என்ன செய்யணும், இதுல ஃபில் பண்ணணும். இதுல ஒரு லெட்டர் ஃபில் பண்ணிட்டோம்னா இங்க 4, அடுத்து 3, இது 2, 1. இப்போ நீங்க கேட்கலாம், இந்த 5 லெட்டர்ஸ்ல சப்போஸ் இங்க எல் ஃபில் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த கண்டுபிடிச்சிருக்க 42 மைனஸ் பண்ணணும். இந்த டோட்டல் நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, 120. இந்த 120 லெட்டர்ஸ் சப்போஸ் நமக்கு எல்ல ஸ்டார்ட் பண்ணி எஸ்ல முடியறது இருக்கலாம். அப்போ இந்த டோட்டல்ல இருந்து சப்போஸ் அப்படி ஃபில் ஆகுற மாதிரி இருக்கிற எழுத்துக்கள் 120 வருது. இந்த டோட்டல்ல இருந்து எல்ல ஸ்டார்ட் ஆகி எஸ்ல முடிகிற எண்ணிக்கையானது 42. இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா எல்ல துவங்கி எஸ்ல முடிக்கிற அந்த எழுத்துக்களை தவிர மீதம் எத்தனை இருக்கும், 78 இருக்கும். ஏன்னா அதுதான் கேட்டிருக்காங்க, எல்லில் துவங்கவோ எஸ்ஸில் முடிக்கவோ கூடாத எழுத்துக்கள். இதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் உருவாகும் கண்டுபிடிக்கணும், 120. இந்த மொத்தத்துல இருந்து எல்ல ஸ்டார்ட் பண்ணி எஸ்ல முடியறது 42 இருக்கு. அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிற
அதாவது எல்ல துவங்கவோ எஸ்ல முடிக்காதோ எழுத்துக்களுடைய எண்ணிக்கை நமக்கு கிடைச்சிடும். 13th சம்ல ஒவ்வொரு குறிக்கோள் வினாவிற்கும் 4 வாய்ப்புகள் உள்ளன. ஸோ இப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. இதே மாதிரி 6 கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ இதை எத்தனை வழிகளில் விடையளிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4^6. இப்போ செகண்ட் ஒன், 3 புறாக்கூடுகளில் 10 புறாக்களை எத்தனை வகைகளில் தங்க வைக்கலாம். ஸோ 3 புறாக்கூடு இருக்கு. இதுல 10 புறாக்களை எத்தனை வழிகளில் தங்க வைக்கலாம் அப்படின்னா 3^10. ஸோ 10 மாணவர்களுக்கு 12 வெவ்வேறான பரிசுகளை எத்தனை வழிகளில் பகிர்ந்தளிக்கலாம். 10 மாணவர்கள் இருக்காங்க, ஆனா அவங்க கிட்ட எத்தனை இருக்கு, 12 பரிசுகள். ஸோ 10^12.